ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் வாவ் தர்ஷு. நாங்கள் எதுக்கு இவ்வளோ வேகமாக பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற வயலுக்கு ஒரு ஏசி வாங்கி மாட்டினா தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் போன இடம் தான் வாங்க சத்யாவோட ஷோரூமில் ஏசி வாங்க தான் பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஏசி வாங்குறதுக்கு அங்கே போன உடனே சேல்ஸ்மேன் அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். என் ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருந்தார். இன்னும் என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷோரூமில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டா எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா ஹோம் அப்ளையன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த பேர் சொன்னாங்க ஷோரூம்லலாம் போய் எடுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்து. ஒரு சில இடத்துல ஸ்கேம் பண்ணுவாங்க, ஆனால் எல்லா இடத்துலையும் பண்ண மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைமில் போது வீடியோ எடுத்தது வா சேல்ஸ்மேன் கூப்பிட்றாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்புறம் நீ என்னை எதுவும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தார் ஜாலியாக எங்கள் ஹஸ்பண்ட். ஸோ ஒரேடியாக பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு பே பண்ணிவிட்டு ஒரேடியாக பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் டைம் மழை வர மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக ஒரு 4-5 செல்ஃபியை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்புன வேகத்துக்கு மழை செம்மையாக பிடிச்சிருச்சு. ஸோ வீட்டுக்கு வர வரைக்கும் ரொம்ப மழையில் நனைஞ்சிட்டு தான் வந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போனோம். அங்கே டீ வேணாம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடல. ஸோ பார்சல் வாங்கிக்கிட்டு பேபிக்கு ஸ்நாக்ஸும் வாங்கிக்கிட்டு ஒரேடியாக வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு நல்லபடியாக தூங்கியாச்சு. இன்னும் ஒரு 2-3 டேஸில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிடுவாங்க ஏசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ செம்ம ஹாப்பி. வீட்டில் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நீங்களும் ஏசி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் பெஸ்ட்டு.